அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தலைமைச் செயலாளர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, இந்த ஆலோசனை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கள்ளக்குறிச்சி விவகார எதிரொலியாக தற்போது தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் தலைமையிலும் உள்துறை செயலாளர் தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தற்போது அவசர ஆலோசனை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகர காவல் ஆணையர்கள், அது மட்டுமல்லாமல் எஸ்பிடிஎஸ் உள்ளிட்ட அனைத்து தமிழகம் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தற்போது தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். மாவட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள தற்போது தடுப்பு நடவடிக்கை, அதாவது தடுப்பு நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தற்போது தலைமைச் செயலாளர் அந்த கேட்டுக் கொண்டிருக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என ஏற்கனவே பார்த்திருந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தற்போது சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக 4 பேருக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் தற்போது ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது 3 மாதத்திற்குள் அந்த அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் டிசிசி அவர்களையும் காவல்துறையும் இது குறித்து அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கான இழப்பீடும் உயிரிழந்தவர்களின் இழப்பீடும் தற்போது நேற்றே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரிலே சென்று அவர்கள் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு வழங்கியுள்ளார். இது மட்டுமல்லாமல் கூடுதல் நிதியாக அந்த குழந்தைகள் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கூடுதல் நிதியும் வழங்கப்படும் என முதலமைச்சர் இந்த சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தற்போது இந்த போதை தடுப்பு மற்றும் கலாச்சாரம் எந்த இடத்திலும் தலை தூக்கக்கூடாது என்று இரும்பு கரம் நோக்கி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் தற்போது கள்ளக்குறிச்சி விவகாரம் அடுத்து தற்போது தமிழகம் முழுவதும் இந்த கள்ளச்சாராயம் மற்றும் போதை தடுப்பு எந்த அளவில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவுரையும் தற்போது தலைமைச் செயலாளர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எஸ்பிகளுடன் தலைமைச் செயலாளர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா.